Hey guys, welcome back to our channel. So இது வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஒரு சீரம் பத்தின ரிவ்யூ தான் இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதுதான் சொல்லுவீங்க. இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஆமா நீ பெய்ட் ப்ரமோஷன் தான் பண்ற அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்பா நான் என்ன மானிடைஸே பண்ணல, நான் எப்படிப்பா பெய்ட் ப்ரமோஷன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். உங்க எல்லாத்துக்கிட்டையும் கிடையாது, யாரெல்லாம் வந்துட்டு என்கிட்ட நீ பெய்ட் ப்ரமோஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்டலாம் கேட்டுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிடைஸே பண்ணலை. நான் எப்படி வந்துட்டு ஒருத்தங்களுக்கு பெய்ட் ப்ரமோஷன் பண்ண முடியும், என்னை நம்பி எப்படி வந்து இவ்வளோ பேர் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு பெரிய பெரிய பிராண்டில் இருக்கிறவங்கள கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாலே எனக்கே சிரிப்பாக வருது. எப்படி தான் என்கிட்ட வந்து அந்த கொஷின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இது வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு சீரமை பற்றின வீடியோ தான் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹைலூரானிக் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணேன், லாரியல் பாரிஸோடது. அது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சீரம். ஏன் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் பேஸ்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சோண்டு ஆயில் அதிகமாக செக்ரேட் ஆனாலே எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஆக்னி, பிம்பிள்ஸ் எல்லாமே வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். அது வர்றது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அது வந்து போகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதுதான் வந்துட்டு பெரிய பிரச்சனை, பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆயில் அப்படிங்கிற விஷயத்த என் ஃபேஸில் வைக்கவே மாட்டேன், என் ஸ்கின்னில் வந்துட்டு நான் வைக்கவே மாட்டேன். அதில் வந்துட்டு நான் ரொம்பவே உறுதியாக இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து விட்டமின் சி சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக வந்துட்டு எனக்கு நிறையா பிராண்ட் ஆப்ஷனில் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து சூஸ் பண்ணது இந்த ஸ்விஸ் பியூட்டியோட விட்டமின் சி சீரம். ஸ்விஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஓகே ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் கிடையாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஒரு 450 400க்கு பார்த்தீங்கன்னா இதோட கண்டென்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தோணுச்சு மற்றதை விட. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். ஆனால் இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு ஹைலூரானிக் சீரம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா நான் ஊரில் இருந்தேன் அந்த டைமு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்துட்டு அங்கேயே ஆயிலியாக தான் இருந்தது. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ஹீட் அதிகம், ரொம்ப ஸ்வெட் ஆகும், ஏசி கிடையாது வீட்டில். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதுலேயே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ண உடனே ஸ்வெட் ஆகும், ரொம்பவே ஆயில் வந்துட்டு செக்ரீட் ஆகும். அந்த டைமில் இதை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆயிலி ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து ஆக்னி வரல. அது வந்துட்டு ஒரு விதத்தில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் சீரமில் வந்துட்டு அதை வந்து எடுக்கும் போது அந்த பிசுன்னு இருக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி கையில் வச்சு பார்க்கும்போதே அது வந்து ஒட்டாது. ஆனால் இது வந்துட்டு பச்சையாக தெரியும். இது வந்து அப்படியே வந்து இப்படி பிசுன்னு வர்றது வந்துட்டு உங்களுக்கு இந்த சீரமில் தெரியும். ஸோ அப்போவே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சரி இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். சரி அதுதான் நல்லா இல்லைன்னு சொல்கிறியே, இப்போ எதுக்கு நீ வந்து இதை ரிவ்யூ பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா இது எடுத்து ஓரமாக வச்சுட்டேங்கிறது உண்மை தான். நான் வந்து இந்த கழுத்துக்கு கைக்கு கூட இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஆனால் அதுக்கப்புறம் பெங்களூர் வந்துட்டேன். பெங்களூர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிளைமேட் எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்பவே கோல்ட் ஆகிடுச்சு. என் ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. என் தோலெல்லாம் கூட உரியற அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய நைட் க்ரீம் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லைனா நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியோ பார்த்திங்கன்னா நான் இந்த சீரமை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சீரியஸ்லி சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கும்போது எனக்கு ஆயிலியாக இருந்தது, இங்கே இருக்கும்போது எனக்கு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ என் ஃபேஸை வந்துட்டு ட்ரையாக இருக்கிற ஃபேஸை அப்படியே வந்துட்டு எனக்கு புல் பண்ணி கொடுத்துச்சு. அது அவ்வளோ சாஃப்டாக ஷைனி ஆக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. இது இல்லை அப்படின்னா நான் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இங்கே வந்துட்டு ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டடாக இல்லை, அதுக்கு
அதுக்கு மேலேயும் நான் மறுபடியும் வந்துட்டு ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் வந்துட்டு ட்ரையாக தான் இருந்திருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த விட்டமின் சி சீரம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இன்னும் வந்துட்டு தீரலை, ஆக்சுவலி வந்துட்டு தீர போகுது பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதை நான் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். காலையில் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது குளிச்சுட்டு வந்தோடனேயோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ண உடனேயோ ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுவேன். நைட் டைமும் அதே மாதிரி தான். வெளில போயிட்டு வந்துட்டு கம்பல்சரியாக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பாதி தெரியுது பாதி தெரியல, அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது வெளியில். பெங்களூர் எஸ்பெஷலி சொல்லவே தேவையில்லை. கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வந்தேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி தொட்டாலே வந்துட்டு கருப்பு கருப்பாக வருது. அந்த அளவுக்கு வந்துட்டு டஸ்ட்டு வந்து வெளியே இருக்குது, பொல்யூஷன் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்னில் வந்துட்டு ஏதாவது ஆக்னி, போர்ஸு, அதாவது ஆக்டிவ் ஆக்னி கிடையாது, அந்த ஆக்னியோட மார்க்ஸு, பிம்பிள் மார்க்ஸு, போர்ஸு இந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது, உங்களுக்கு யாராவதுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஆனால் வந்துட்டு என்னால் ஆயில் வந்து யூஸ் பண்ண முடியாது, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண முடியாது, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோனர் யூஸ் பண்ணாலே ஆக்னி வர ஆரம்பிச்சிடும், இல்லை மாய்ஸ்சரைசர் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணாலே ஆக்னி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், இந்த விட்டமின் சி சீரம் வந்துட்டு அப்சல்யூட்லி ஃபைன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கிற போட்டுங்க நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நான் இந்த விட்டமின் சி சீரமை சஜஸ்ட் பண்ணுறேன், ஸ்விஸ் பியூட்டியோடது. நீங்கள் வேறு கார்னியர்தும் விட்டமின் சி இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். ஆனால் வந்து அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணது கிடையாது. இதை முடிச்சதுக்கப்புறம் நான் அதை தான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் அதை பற்றியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் கைஸ், எனக்கு வந்து கண்ணில் நிறைய வந்து டஸ்ட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நான் இப்படி பார்க்கும்போது என்னோடய பார்வையை வந்து மாற்றும் போது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் சேர்ந்து மூவ் ஆகுறது வந்து எனக்கே தெரியுது. ஆனால் எப்படி வந்து எனக்கு இந்த கண்ணு கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் இது எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் விடலாமா, இல்லைனா வந்து தண்ணியே போதுமா, இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ தயவு செஞ்சு அது மட்டும் யாராவது சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye.